எதுக்குடி இப்ப என்ன அர்ஜென்ட்டா இங்க வர சொன்னேன்? இந்த ஊர்ல இருந்து எங்க அம்மாவும் எங்க அப்பா வந்திருக்காங்க பே. அதுக்கேண்டி நான் வேலையை விட்டு வரணும்? ஏன் சாயங்காலம் வந்து பாத்துக்க மாட்டேனா? மருமன் எப்படி இருக்கியா? நல்லா இருக்கு மாமா. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன், அத்தை உள்ள இருக்கு. சரி மாமா, நான் போய் பாத்துக்கிறேன். என்னத எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தா. சின்ன வேலை இருக்கியா, அதான் கூப்பிட்டேன். என்ன பண்ணணும் தா? இந்த ரொம்ப கிளீன் பண்ணணும். கீழே இருக்கதை நான் கிளீன் பண்ணிக்கிடுவேன், மேல இருக்க நீங்க கிளீன் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் நான் என் வீட்லயே பண்ணது இல்லையே. A few minutes later. பாட்டி, இந்த பையில 4-5 பழைய பட்டுச்செல்லாம் இருக்கு, அதை என்ன பண்ண? அது வெறும் கிழிஞ்ச சேலை தான், தூக்கி தூர தான் போடணும். தூர போட போறீங்களா? தூரெல்லாம் போட வேணாம், இது எல்லாத்தையும் நானே வச்சுக்கிட்டேன். அது கிழிஞ்ச சேலை, அதை வச்சு என்ன பண்ண போற? அட, நீங்களும் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்துக்குமே 1000 காசு கொடுக்காங்க. அட ஆமாங்க, அப்படி நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு தான் வந்திருக்கேன். இங்க இவங்க நம்மளோட பட்டுச்சேலை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நல்ல விலைக்கே வாங்கிக்கிடுவாங்க. அது எப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வர்றதெல்லாம் வெள்ளி ஜரிகைனும், சிவப்பு கலர்ல வர்றதெல்லாம் செம்பு ஜரிகைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எதுவுமே வரலன்னா இது எல்லாமே பிளாஸ்டிக் ஜரிகையும். நான் கொண்டு வந்ததுல 3 வெள்ளி ஜரிகையும், 1 செம்பு ஜரிகையும், 1 பிளாஸ்டிக் ஜரிகையும் இருந்தது. இதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் கொடுத்தாங்க. காசை கொடுத்துட்டு தம்பி ஒரு நிமிஷம் சொல்லி அந்த அக்காவும் கூப்பிட்டாங்க. நானும் என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது, இங்க ஒரிஜினல் வெள்ளி சாரி கொடுக்கறவங்களுக்கு வெள்ளி கொலுசுமே ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். என்னால சுத்தமா நம்பவே முடியல. நான் கொண்டு வந்த சாரிக்கு காசோட சேர்த்து ஃப்ரீயாவே வெள்ளி கொலுசுமே வாங்கிட்டேன் கடைசியில. அப்புறம் இவங்க பழைய பட்டு சாரி மட்டும் இல்லாம பழைய வெள்ளி பொருட்களுமே இன்னைக்கு ரேட்டுக்கு நல்ல விலைக்கு வாங்கிக்கிடுதாங்க. இவங்களுக்கு திருநெல்வேலி மட்டும் இல்லாம மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, நாகர்கோவில், சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர்னு எல்லா இடத்துலயுமே பிரான்சஸ் இருக்கு. அதனால உங்க வீட்டுல இந்த மாதிரி பட்டு சாரி இருந்ததுன்னா மறக்காம நம்ம காஞ்சிபுரம் பட்டு சென்டரை விசிட் பண்ணி பாருங்க.